யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நமக்காக பாடுகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டவர். காயங்களை ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவர் பவனியாக கழுதையின் மேலே வரும்பொழுது குருத்தோலையை பிடிச்சு கொண்டு கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொன்ன மக்கள் இவனை சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவர் சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. யூத முறைமையின்படி சிலுவையில் அறையவங்களை கூட்டிட்டு போய் அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள அடித்து துன்புறுத்தி ரத்தத்தெல்லாம் பிழிஞ்சுதான் சிலுவையில் அறைவாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளே கூட்டிட்டு போய் அவர் தலையில் முள்ளினால் ஆன கிரீடத்தை வைக்கிறாங்க. சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கலில் படிக்கும் போது கூட கிட்டத்தட்ட 50 முற்களான ஒவ்வொரு முள்ளும் 2-2 இன்ச்சு இருக்குமா. அந்த யூத எருசலேமில் இருக்கிற முள் அவ்வளோ பெரிய பெரிய முள்ளுங்களை அவர் தலையில் வச்சு கிரீடத்தை சும்மா அப்படி நிற்க வைக்க மாட்டாங்க. போட்டு அழுத்தும் போது மண்டை ஃபுல்லாக அந்த முள்ளு போய் குத்தும் போது அவ்வளவு வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவிச்சாருன்னு நம்ம பார்க்குறோம். இயேசுப்பட்ட மாபலத்தை 5 காயங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, முற்கிரீடம், சிலுவையில் அரைஞ்ச பிறகு கடைசியில் அவர் விழாவில் குத்துனது, அப்புறமா அவர் தனது உடலில் வாங்கின அடிகள். இயேசு கிறிஸ்து 39 சவுக்கடிகளை வாங்கினார்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளவு கஷ்டங்கள். ஏற்கனவே அவர் கெத்சமனே தோட்டத்தில் பாடுகளை அனுபவிச்சார். ஏகப்பட்ட விசாரணைக்கு போயிட்டு வந்தார். அந்த ஒரு நைட்டில் அவருக்கு இவ்வளோ துன்பங்களை கொடுத்து அவருடைய முதுகுல சாட்டையினால் அடித்து அவர் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. அப்படி சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை முற்கிரீடத்தை வச்சு அவரை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவரை எருசலேம் வீதியில் கூட்டு வந்து கொல்கதா கபாலஸ்தலம் அப்படின்ற ஒரு மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சிலுவையில் அறைய போகும்போது அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவை அரைஞ்ச சிலுவையை லாட்டின் ஷேப் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். அப்போது அந்த சிலுவை மரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போவார். அது அவரால் தூக்க முடியாத பட்சத்தில் அவர் கீழே விழுவார். அப்போ அதை தூக்கிறதுக்கு அந்த வழியாக வந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்றவரை தூக்க சொல்லுவாங்க. அவரை தான் த ஃபர்ஸ்ட் கிராஸ் பேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சிலுவை மரணத்தை தூக்கிட்டு வந்தார். அப்போ போகிற வழியிலெல்லாம் பெண்கள் இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. இப்போ இயேசு சொன்னார், எனக்காக ஏன் அழுறீங்க? உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக வாழுங்க. பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரத்துக்கு என்ன ஒரு சொல்லி அந்த கல்வாரி மரத்தில் ஏறுவார். அவரை சிலுவையில் 2 கைகளில் ஆணி, கால்களில் ஆணி அடித்து நடு சிலுவையில் 2 கல்வருக்கு மத்தியில் அவரை அறைவாங்க. பாதகர் நடுவில் பாவியின் நேசர் பாதகனை போல தூங்கினார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வாரம் நாம சிந்திக்கலாம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா.